மேலச்சொக்கனார் பேரூராட்சியிலிருந்து வர்றேன். எங்க பகுதியில் கடந்த 8 வருஷமாவே மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உண்டான சாலை கிடையாது. எங்க பகுதியில் என்னன்னா விவசாய பகுதியில் மாட்டுக்கு புல்லு கொண்டு வருவாங்க, எல்லாம் கொண்டு வருவாங்க, ரோடே கிடையாது, எல்லாம் விழுந்தெறிஞ்சிட்டே வந்தாங்க. ஆனா தனிப்பட்ட நபருக்கு மக்கள் வரி பணத்துல 50 கோடி செலவழிச்சு ரோடு போடுறாங்க. இது எதுக்காக போடுறாங்க? பல முறை மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்தாச்சு. மனு எந்த கிணத்துல இருக்கு, எந்த ஆத்துல இருக்குன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும். இப்ப மக்கள் ஒரு கோரிக்கையை செவிமடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு கன்சிடர் பண்ணி அவங்க பார்க்கணும். அவங்க பாக்குறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வழி வந்தா மட்டும்தான் அது. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, அப்படித்தான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அவர் ரூம் ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவர் லட்சக்கணக்கில் போட்டு அதை சுத்தம் பண்ணாரு. இதே இது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவ டாய்லெட் எப்படி இருக்குன்னு அவர் பாத்திருப்பாரா? இப்ப எங்கிட்ட வீட்டு வரி வாங்குறீங்க, தொழில் வரி வாங்குறீங்க, எல்லா வரியும் வாங்குறீங்க. அந்த வரியை வாங்கி என்ன பண்றீங்க? மக்கள் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை சுகாதாரமும் கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு தான் வரி வாங்குறீங்க. தொழில் வரி எல்லா அரசு அலுவலகத்தையும் வாங்குறீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல தொழில் வரி வாங்கும்போது அந்த டீச்சருக்கு அப்புறம் தொழில் வரி கட்டுறாங்க. அந்த ஆசிரியர்களே அந்த பள்ளிக்கூடத்துல டாய்லெட் போக முடியுமா? இதை எந்த அரசு அலுவலகம் பாத்துருக்காங்களா? எந்த சட்டமன்ற உறுப்பினர் விசிட் பண்ணிருக்காங்களா? ஏன் பண்ணல? எத்தனை புகார்? அந்த புகார்ல வைகாத்துல கிடக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தேனி மாவட்டத்திற்கு வந்தவர்கள் தேனி மாவட்டத்தை சோமாலியா நாடாக மாற்றிவிட்டார்கள். இன்னும் வருங்காலத்தில் நீங்க பாருங்க, கண்டிப்பா தேனி மாவட்ட மக்கள் சோமாலியா நாடாக மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில 5:30 மணில இருந்து நீங்க நின்று பாத்துக்கோங்க, 10 மணி வரைக்கும் 2000 டிப்பர் போகும் இந்த ஊர்ல இருந்து. இது யாருக்கும் தெரியாம இருக்கா? அங்கங்க சிசிடிவி புட்டேஜ் வச்சிருக்கீங்களா? தெரியாம போயிருக்குமா? 2000 டிப்பர் லாரி எப்படி போகும் ஒரு நாளைக்கு? நீங்க அண்டை மாநிலத்துக்கு போகுது. நீங்க அண்டை மாநிலத்துல இருந்து ஒரு மண்ணை கொண்டு வந்திருக்க வாப்ப நீங்க ஏன் இங்க இருந்து போகுது? மக்கள் நம்ம விழிப்புணர்வு இருக்கணும். ரெண்டாவது, நீங்க எவ்வளவோ நீங்க சொல்றீங்க டாய்லெட் கட்டுறோம், அதெல்லாம் சொல்றீங்க. கட்டுறோம், எங்க கட்டுறோம்? காட்டுக்குள்ள கட்டுறோம். அது யாருக்கு பயன்படும்? யாருக்கும் பயன்படாது. ஆனா கட்டின மாதிரி ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை நான் பாத்திருக்கேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டாய்லெட் போட்டு கட்டுறாங்க. ஒரு டாய்லெட் கட்டுறது 2 வருஷம் ஆகுது. அதே மாதிரி அதிகாரிகளோட கவனத்தை உங்களோட கிராம பக்கம் திருப்புவதற்கான நோக்கம் தான் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணி. கொட்டகுடி கொரவணியில டவர் ப்ராப்ளம் இல்லைன்னீங்க. ஆனா கொரகுணி கொட்டகுடி தீ விபத்துல அதுலயா மிஸ்ரா 1 நம்பர் கமிட்டில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டுக்காரு. அந்த உத்தரவு என்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் அந்த உத்தரவு இன்படி யார் நடவடிக்கை எடுத்தான்? நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு கொட்டகுடி கிராமத்துல இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெண்டாவது, இங்க உள்ள எல்லாரும் சொன்னீங்க பஸ் சொன்னீங்க. அந்த பஸ்ஸுக்கு எவ்வளவு கட்டணம் தெரியுமா? அரசு விதித்த கட்டணம். அரசு விதித்த கட்டணத்தை விட ஒவ்வொரு வழித்தடத்திலும் 5 ரூபா கூட வாங்கியிருக்காங்க. இதையும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிட்டேன், சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லிட்டேன். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு போனா திறக்கிறதே இல்ல, பாலடைஞ்சு கிடக்கு. அப்ப நான் எங்க போய் சொல்றது? மக்களே, நாம விழிப்புணர்வாளன்னா இன்னும் நாம் மாநிலம் சோமாலியா நாடாகவே மாறும். தடி எடுத்தவனுக்கு அந்த தண்டக்காரன் மாண்புமிகு ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. பணம் படைச்சவனுக்கும் அதிகாரம் படைச்சவனுக்கு அதிகாரி வேலை செய்யறாங்கன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? தலைமைச் செயலாளர் உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்க? ஒரு மனு வாங்கினா 30 நாள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்களும் ஊடகத்தை எல்லாம் விளம்பரம் பண்ணீங்க. அது பிறகு எந்த ஒரு அலுவலகத்திலேயாவது நடவடிக்கை படுத்திருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதை கேட்கிறேன். நியூஸ் தமிழ் கிட்ட நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க இல்லையா? நிச்சயமா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதி அளிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்றைய தினம் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய கிராம சபை நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலமலை கிராமத்திற்கு தான் வந்திருக்கிறோம். இங்கு பல கிராம மக்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்களுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். குடிநீர், போக்குவரத்து வசதி, மயான வசதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை, கோரிக்கைகளை, அது மட்டுமல்லாது மணல் அழுகிறார்கள், சட்டவிரோதமாக மணல் அழக்கூடிய பிரச்சனைகளும் இங்கு ஏற்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு அதிகாரிகள் செவிமடுக்க வேண்டும். இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அதற்கான அழுத்தத்தை நியூஸ் தமிழ் கொடுக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்த இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களுக்கும் நன்றி, காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி, நியூஸ் தமிழினுடைய தொழில்நுட்ப குழு, ஒளிப்பதிவாளர்கள் குழு மற்றும் டிஜிட்டல் குழு அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.